அதிமுக உடைந்து எம்ஜிஆர் அதிமுக என்கிற புதிய கட்சி உருவாகப் போவதாக தேமுதிக மகளிர் அணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். திருச்சி உறையூரில் தேமுதிக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரேமலதா, கூட்டணி விஷயத்தில் விஜயகாந்த் பொறுமையாக தெளிவான முடிவை மேற்கொண்ட நிலையில் பழம் நழுவி பாலில் விழும் என்று கூறி திமுக தலைவர் கருணாநிதி மக்களை குழப்பியதாக தெரிவித்தார். சினிமாவில் பட வாய்ப்புகள் இல்லாத போது வில்லனாக நடிக்க வந்த வாய்ப்புகளை விஜயகாந்த் மறுத்ததாக கூறிய பிரேமலதா, தப்பு நடந்தால் கோட்சேவாகவும் தமது கணவருக்கு மாற தெரியும் என்றார். தப்புதான் யாரா இருந்தாலும் கேப்டன் ஆக்ஷன் ஹீரோவா சினிமாவிலேயே தப்புகளை தட்டி கேட்டே வந்தவர். அவருக்கு அம்பியாவா இருக்கவும் தெரியும், அந்நியனாக மாறவும் தெரியும், காந்தியடிகளாக இருக்கவும் தெரியும். தப்பு நடந்த கோட்சேவாகவும் நம்ம கேப்டனால மாற தெரியும். நிச்சயமா சொல்லு, தப்புனா அது தப்பு, இதுல என்ன இருக்கு? அதிமுக அமைச்சர்களை அடிமைகள் போல் முதலமைச்சர் ஜெயலலிதா நடத்துவதாக கூறிய பிரேமலதா, அதன் எதிரொலியாக அதிமுக உடைந்து எம்ஜிஆர் அதிமுக என்கிற புதிய கட்சி உருவெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். நான் கேட்ட இந்த கேள்வி இன்னைக்கு அத்தனை அதிமுகவில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் சிந்திக்க வைத்திருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. அதனுடைய விளைபாடுதான் என்ன? குனிந்தது போதும் தலைவா, நிமிர்ந்துடு அப்படின்னு போஸ்டர் ஒட்டுறாங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் அதிமுக என்று ஒரு கட்சி அவங்கள இருந்து பிளவுபட்டு வரப்போகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? சொத்து குவிப்பு வழக்கில் வெகு விரைவில் என்ன வேணாலும் தீர்ப்பு வரும். Thank you.